ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நாளைக்கு மகாதீபத்தை பார்க்க திருவண்ணாமலைக்கு போக போகிற பக்தர்களா நீங்கள்? அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வருஷம் நாளைக்கு 13ஆம் தேதி மகாதீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்படுமான்னு பயங்கர சந்தேகம் போயிட்டு இருந்ததுங்க. அந்த சந்தேகத்துக்கெலாம் பதில் சொல்கிற மாதிரி பக்தர்கள் யாருமே மலை ஏறுறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா மலையில் இன்னும் நிலப்பரப்பு ஈரமாக தான் இருக்குது, அதனால் பக்தர்கள்லாம் அனுமதிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்பயும் போல் பாரம்பரியமாக உள்ளூர் மீனவர்கள் மலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படுவார்கள் மட்டும் அதிகாரிகள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கங்க. இன்றைக்கி இவ்வளோ மழையிலையும் இவ்வளோ பெரிய நிலச்சரிவுக்கு அப்புறமும் யாருமே கொஞ்சம் கூட எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் முழுமையாக அண்ணாமலையாரை மட்டுமே நினச்சி கிட்டத்தட்ட 175 கிலோ எடை உள்ள பஞ்சலோகத்தில் ஆன மகாதீப கொப்பரையை 200க்கும் மேலுள்ள உள்ளூர் மீனவர்கள் நல்ல முறையில் மலையில் இன்றைக்கி சேர்த்துட்டாங்கங்க. இப்படி இருக்க சூழ்நிலையிலையும் கிட்டத்தட்ட 45 லட்சத்துக்கும் மேலே உள்ள பக்தர்கள் நாளைக்கு திருவண்ணாமலைக்கு தரிசனத்துக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. ஸோ அதனால் பல சிட்டிஸில் இருந்து கிட்டத்தட்ட நிறைய பக்தர்கள் வர்றதுனால கிட்டத்தட்ட 4089 ஸ்பெஷல் பஸ் கவர்மெண்ட் விட்டுருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை சிட்டிலேயே டெம்ப்ரவரியாக கிட்டத்தட்ட 9 பஸ் ஸ்டாண்ட் கிரிவல பாதையை கனெக்ட் பண்ணுறது மாதிரி 40 மினி பஸ் கட்டணமில்லா மினி பஸ் இயங்கும்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு போகிற பக்தர்களாக இருந்தால் எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நாளைக்கு கிட்டத்தட்ட 750 கிலோ நெய், 10 கிலோ கற்பூரம், சுமார் 300 மீட்டர் பருத்தி துணியினால் கொப்பரையில் மகாதீபம் 6 மணிக்கு ஏற்றப்படும். அதுக்கு முன்னதாகவே 4 மணி அளவில் பெரிய கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் ஏராளங்க. நினைத்தாலே முக்தி தரும் தலம் தான் நம்ம திருவண்ணாமலை. இங்கு சிவனே மலையாக அமர்ந்திருப்பதா ஐதீகம். அதனால தான் சிவனை வலம் வர்றதா நினச்சிட்டு பக்தர்கள் மலையை கிரிவலமாக வழிபடுவது வழக்கம்னு சொல்கிறாங்க. அண்ணாமலையாருக்கு அரோகரா.